இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, தற்போது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த போரில் பாகிஸ்தான் அனுப்பிய ஏராளமான ட்ரோன்களையும் பலிஸ்டிக் மிசைல் போன்றவற்றையும் நமது ஆகாஷ் என்று கூறக்கூடிய வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ற ஆகாஷ் அமைப்பானது அனைத்தையுமே தடுத்து ஒரு ட்ரோன் கூட ஒரு மிசைல் கூட நமது இந்தியாவை தாக்காத அளவிற்கு இந்த ஆகாஷ் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு நமக்கு உதவுது என்று பல ஊடகங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நண்பர்களே. இந்த ஆகாஷ் வான்வெளி பாதுகாப்பு ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்பது இஸ்ரேலில் அயர்ன் டோம் என்று சொல்லக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பை போன்று நமது இந்தியாவால் நமது DRDO என்று சொல்லக்கூடிய நிறுவனம் தயாரித்து நமது இந்தியாவில் நிறுவப்பட்டது நண்பர்களே. இந்த ஆகாஷ் சிஸ்டம் சுமார் 45 கிலோமீட்டர் தூரம் வரை வரக்கூடிய தாக்குதல் விமானங்கள், குரூஸ் மிசைல்கள் மற்றும் ட்ரோன்கள் என அனைத்தையுமே தடுத்து அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று கூறுகிறோம் நண்பர்களே. இந்த சிஸ்டமானது நம்ம இந்திய அரசின் மூலம் சுமார் 44,000 கோடிக்கு மேல் செலவிடப்பட்டு இந்த மிசைல் தடுப்பு அமைப்பானது அமைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது நண்பர்களே. ஏற்கனவே ஆகாஷ் மிசைலை பற்றி நமது இன்றைய நியூஸ் வீடியோ செய்தியில் வீடியோவாக நாம் ஏற்கனவே வெளியிட்டுள்ளோம் நண்பர்களே. இந்த ஆகாஷ் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பானது சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடிய இலக்கினை அளிப்பதோடு மட்டும் இல்லாமல் 18 கிலோமீட்டர் உயரம் வரை வரக்கூடிய இலக்கினையும் பார்த்து அதையும் அளிக்கக்கூடிய தன்மை உடையது இந்த ஆகாஷ் மிஷன். உதாரணத்திற்கு 12,000 மீட்டர் உயரத்தில் வரக்கூடிய சுமார் 45 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு விமானத்தையுமே இந்த ஆகாஷ் என்ற வான்வெளி பாதுகாப்பில் உள்ள மிசைல்ஸ் என்று அளிக்கும் நண்பர்களே. இந்த மிசைலை பார்த்தோம்னால் 1.8 முதல் 2.2 மாக் வேகத்தில் பறக்கக்கூடியது. ஒரு மாக் என்பது 1235 கிலோமீட்டர் ஒரு மணிக்கு என்ற வேகத்தில் செல்லக்கூடியது தான் ஒரு மாக் என்று கூறுகிறோம். ஆகவே 2.5 மாக் வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு மிசைல் பாதுகாப்பு அமைப்பு என்றால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு 3000 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் இந்த மிசைல்கள் நேரடியாக பறந்து சென்று தாக்கக்கூடியது நண்பர்களே. இந்த ஆகாஷ் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பில் அமைக்கப்பட்டுள்ள மிசைல்கள் எல்லாமே 60 கிலோ எடையுள்ள வெடிபொருளை வைத்துள்ளன. இந்த வெடிபொருள்கள் ஏற்கனவே சிதைக்கப்பட்டு ஃப்ராக்மெண்டேஷன் என்று கூறுவார்கள், உடைக்கப்பட்டு இந்த வார்கெட்டில் பொருத்தப்பட்டுள்ளது. இவை வேகமாக செல்லும்போது அந்த இலக்கிற்கு அருகில் சென்றவுடன் வார்கெட் சிதறி அதில் உள்ள இந்த ஏற்கனவே உடைக்கப்பட்ட எரிபொருளானது அந்த பொருள் மீது பட்டு அந்த பொருளை கம்ப்ளீட்டாக அழித்துவிடும் நண்பர்களே. இந்த வகையிலான இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆனது ஒரு பேட்டரி என்று கூறும் பொழுது 4 லார்ஜர்கள் இருக்கும். லார்ஜர் என்பது அந்த பாட்டில் இருந்து தான், லார்ஜர் என்பது அந்த அமைப்பில் இருந்து தான் மிசைல்கள் பொருத்தப்பட்டிருக்கும். அவற்றில்தான் மிசைல்கள் செல்லும். அதைத்தான் நாம் லார்ஜர் என்று கூறுகிறோம். 4 லார்ஜர்களிலும் ஒரு லார்ஜருக்கு 3 இந்த ஆகாஷ் மிசைல்கள் பொருத்தப்பட்டிருக்கும் நண்பர்களே. ஆகவே ஒரு நேரத்தில் இந்த ஒரு பேட்டரி அமைப்பானது 64 இலக்குகளை கண்டறியக்கூடியது. உடனே கண்ட்ரோல் சிஸ்டத்திலிருந்து தகவல் கிடைத்தவுடன் 12 மிசைல்களும் வானத்தில் பறந்து சென்று 45 கிலோமீட்டருக்கு அப்பாலேயே அங்கிருந்து வரக்கூடிய எவ்விதமான இலக்குகளாக இருந்தாலும் அதை அழித்து தடுத்துவிடும் நண்பர்களே. இந்த ஆகாஷ் அமைப்பிற்கு உதவக்கூடியது எது என்றால் ராஜேந்திர ரேடார் என்று கூறுவார்கள். ராஜேந்திர பேசிவ் எலக்ட்ரானிக் ஸ்கேன் அரே ரேடார் என்று கூறுவார்கள். இது ஒரு 3D ரேடார் நண்பர்களே. இதுவும் நமது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மிக சிறந்த திறனுள்ள இந்த ரேடாரானது ஆகாஷ் சிஸ்டத்தில் பொருத்தி நாம் அவற்றை பயன்படுத்துகிறோம் நண்பர்களே. ஆகவே எதிரில் வரக்கூடிய இலக்குகளை இந்த ராஜேந்திர ரேடாரானது கண்டுபிடித்து கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்தை கொடுத்தவுடன் அங்கிருந்து இந்த ஆகாஷ் மிசைலுக்கு ஓகே கிடைத்தவுடன் இந்த ஆகாஷ் மிசைல்கள் நேரடியாக பறந்து சென்று அந்த இலக்கினை தாக்கி அழித்துவிடும் நண்பர்கள். இந்த ஆகாஷ் மிசைல்கள் எவ்வாறு செல்கிறது என்றால்
முதலில் இவை ராக்கெட் மூலம் உந்தப்படும். ஒரு மிசைலை எடுத்துக்கொண்டால், ஆகாச ஏவுகணை ஒன்றை எடுத்துக்கொண்டால், இவற்றில் முதலில் ராக்கெட் மூலம் மிசைல் பொருத்தப்படும். இந்த ராக்கெட்டில் ரேம்ஜெட் என்ஜின் பொருத்தப்பட்டுள்ள நண்பர்களே. ரேம்ஜெட் என்ஜின் என்றால் என்ன, ஸ்கிராம்ஜெட் என்ஜின் என்றால் என்ன போன்ற விவரங்களை எல்லாம் ஏற்கனவே நமது இந்திய நியூஸ் வீடியோ செய்தியில் வீடியோவாக வெளியிட்டுள்ளோம் நண்பர்களே. பார்க்காத நண்பர்கள் அவற்றை பார்த்து அதிக விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த ஸ்கிராம்ஜெட் என்ஜின் சாலிட் எரிபொருளால், திட எரிபொருளால் நிரப்பப்பட்டுள்ளது நண்பர்களே. இந்த திட எரிபொருள் நிரப்பப்பட்ட இந்த ராம்ஜெட் என்ஜினானது டூவல் பல்ஸ் ராம்ஜெட் மோட்டார் என்று கூறுவார்கள். அதாவது இந்த எரிபொருளானது நடுவில் ஒரு தடுப்பால் பிரிக்கப்பட்டு 2 பகுதிகளிலுமே எரிபொருள் இருக்கும். முதலில் ஒரு பகுதியில் உள்ள எரிபொருள் எரிக்கப்பட்டு அந்த ராம்ஜெட் என்ஜின் செயல்பட்டவுடன் இந்த மிசைல் நகர ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட தொலைவில் மாக் 2.5 வேகத்தில் சென்றவுடன் அது தொடர்ந்து அந்த வேகத்தில் செல்ல வேண்டும் அல்லவா. ஆகவே அந்த எரிபொருள் காலியானவுடன் அதில் உள்ள வாயுவானது அடுத்த பகுதியில் உள்ள எரிபொருளை எரிய செய்யும். அவை மறுபடியும் அந்த ஸ்கிராம்ஜெட் என்ஜின் அதிக வேகத்தில் இந்த மிசைலை முன்னால் தள்ளிக்கொண்டே சென்று கொண்டிருக்கும் நண்பர்களே. அவை கடைசி வரை இந்த ஆகாஷ் மிசைலானது அந்த ராக்கெட் என்ஜின் மூலம், ராம்ஜெட் என்ஜின் மூலம் 2.5 மாக் என்ற வேகத்தில் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கும் நண்பர்களே. இந்த வகையில் செல்லக்கூடிய இந்த மிசைலானது இலக்கின் அருகில் சென்றவுடன் அதில் உள்ள ப்ராக்சிமிட்டி ஃபியூஸ் வெடித்து அந்த வார்கெட்டை மீண்டும் வெடிக்கும் அளவிற்கு செய்யும். உடனே வார்கெட்டானது வெடித்து அதில் உள்ள ஏற்கனவே பிரித்து வைக்கப்பட்டுள்ள, பல பாகங்களாக பிரித்து வைக்கப்பட்டுள்ள எரிபொருளானது எதிரில் வரக்கூடிய விமானமாக இருந்தாலும் சரி, குரூஸ் மிசைலாக இருந்தாலும் சரி, பலிஸ்டிக் மிசைலாக இருந்தாலும் சரி, அல்லது ட்ரோன்களாக இருந்தாலும் சரி, அவற்றின் மீது பட்டு அவற்றை எரிய செய்து அவற்றை அங்கேயே அழித்து விடும் நண்பர்கள். தற்போது பாகிஸ்தான் நம் நாட்டின் மீது அனுப்பிய குரூஸ் மிசைல்கள், ஷாகின் 2 பலிஸ்டிக் மிசைல்கள், துருக்கி நாட்டிலிருந்து, சீனாவிலிருந்தும் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள் ஆகிய அனைத்தையுமே அழித்து நம் நாட்டிற்கு எந்த விதமான சேதாரமும் ஏற்படாமல் செய்தது நண்பர்கள். பாகிஸ்தான் நமக்கு அருகில் உள்ள நாடு. திடீரென்று சீனா நம் மீது பாகிஸ்தானோடு சேர்ந்து தாக்குதல் நடத்த வந்தால், பாகிஸ்தான் நம் எல்லையிலிருந்து சற்று அதிக தொலைவு வரை அது ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ அவ்வளோ தொலைவிலிருந்து வரக்கூடிய ட்ரோன்களையோ அல்லது குரூஸ் மிசைல்களையோ அல்லது பலிஸ்டிக் மிசைல்களையோ அல்லது அங்கிருந்து வரக்கூடிய தாக்குதல் விமானங்களையோ நாம் அழிக்க வேண்டுமென்றால் இந்த 45 கிலோமீட்டர் தொலைவில் செல்லக்கூடிய ஆகாஷ் மிசைல்களை நாம் சற்று அதனுடைய ரேஞ்ச், அது செல்லக்கூடிய தூரத்தை நாம் அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் நண்பர்களே. ஆகவே தற்போது நமது DRDO நிறுவனம் இந்த ராம்ஜெட் என்ஜினில் பொருத்தப்பட்ட இந்த ஆகாஷ் மிசைலை உந்தி செல்லக்கூடிய அந்த ராக்கெட்டில் உள்ள ராம்ஜெட் என்ஜினில் பயன்படுத்தப்பட்டுள்ள எரிபொருளை சற்று மாற்றி வேறு எரிபொருளை பயன்படுத்தி இந்த ராக்கெட்டின் தரத்தை உயர்த்தி அதன் மூலம் ஆகாஷ் மிசைலின் தரத்தையும் அது செல்லக்கூடிய தூரத்தையும் அதிகப்படுத்தலாம் என்ற ஆராய்ச்சியில் தற்போது அது இறங்கி ஒரு முடிவெடுக்கும் நிலையில் உள்ளது நண்பர்களே. பெரும்பாலும் ராம்ஜெட் என்ஜின் செயல்படக்கூடிய ராக்கெட்டுகளில் பெரும்பாலும் திட எரிபொருள்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம். இந்த ஆகாஷ் மிசைலை உந்தி செல்லக்கூடிய அந்த ராக்கெட்டில் பெரும்பாலும் அமோனியம் பெர்குளரேட் மற்றும் மெட்டாலிக் பவுடர் ஆஃப் அலுமினியம் மெட்டாலிக் பவுடர் மற்றும் அமோனியம் பெர்குளரேட் ஆகிய 2 பொருட்கள் தான் அங்கு திட எரிபொருளாக பயன்படுத்தப்பட்டிருக்கும் நண்பர்களே. இந்த திட எரிபொருளில் அலுமினியம் பவுடரானது எரிபொருளாகவும் அமோனியம் பெர்குளரேட் அதனை எரிக்கக்கூடிய ஒரு ஆக்சிடைசராகவும் இருக்கிறது நண்பர்களே. ஸ்கிராம்ஜெட்டினை இயக்குவதற்கு தேவையான எரிபொருளை, இந்த ராக்கெட்டில் உள்ள எரிபொருளை வேறு எரிபொருளாக மாற்றுவதற்கு வேண்டிய அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் நாம் DRDO நிறுவனம் செய்து வருகிறது நண்பர்களே. ஆனால் என்ன எரிபொருள் மாற்றப்படுகிறது என்பதனை அது தெரிவிக்கவில்லை. இந்த எரிபொருளை மாற்றுவதன் மூலம் நம்முடைய ஆகாஷ் மிசைலானது மிக சிறந்த ராக்கெட்டின் மூலம் உந்தப்படுவதால் இந்த மிசைல் சென்று தாக்கக்கூடிய தொலைவு 90 முதல் 120 கிலோமீட்டர் வரை அதிகப்படுத்தக்கூடும் என்று தெரிய வருகிறது நண்பர்களே. ஏனென்றால் அடுத்த போரானது சீனாவுடன் நடக்கக்கூடிய போராகத்தான் இருக்கும். அந்த நேரத்தில் சீனா, பாகிஸ்தான் மற்றும்
தீவிரவாத அமைப்புகள் மேலும் வங்காளதேசமும் கூட சேர்ந்து நமக்கு தாக்குதல் நடத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யக்கூடும். ஆகவே அனைத்து தாக்குதலையும் முறியடிக்கும் வகையில் நமது இராணுவம் அதே வேளையில் அதே எண்ணத்தில் இருந்து கொண்டு நம்ம நாட்டை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து வகையான ஏற்பாடுகளும் செய்து வருவதாக பத்திரிகை ஊடகங்கள் தகவல் தெரிவித்து வருகின்றன. நண்பர்களே, இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.